ப்ரோ கோட் அப்படிங்கிற பேரை வந்து ஒரு திரைப்படத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா, இத வந்து நாங்க வந்து எங்களுடைய ட்ரிங்க்ஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த பேர. ஸோ நீங்க வந்து இதில உரிமம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி ரவிமோகன் அவர்கள் மேல வந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த வழக்கானது வந்து இண்டோஸ்பிரிட் பிரிவரேஜ் நிறுவனம் வந்து தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்குல இருந்து இவங்க இப்ப பின்வாங்கியிருக்காங்களாம். 2 பேர் சைட்லயுமே வந்து ஒத்து போற மாதிரி, அதாவது சமரசம் பேசி அவங்க 2 பேருமே வந்து சால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால, வழக்க நாங்க வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லிய சேர்ந்த மதுபான உற்பத்தி நிறுவனமான இவங்க வந்து ப்ரோ கோட் அப்படிங்கறத வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமஸா ஆயிடும் இந்த பேரு அப்படிங்கறதுனால யோசிச்சுட்டாங்களா, இல்ல இவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான சமரசம் எட்டப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. இவங்க 2 பேருமே இந்த வழக்கை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு மதுபான நிறுவனம் வந்து இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்களாம். இந்த கேஸ்ல இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தலைப்பு வந்து நான் என்னோட படத்துக்கு வந்து பயன்படுத்துறதை தயவு செஞ்சு இந்த நிறுவனம் வந்து தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவரு தரப்புல இருந்து ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டு இவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாருன்னு சொல்லப்பட்டது. ஸோ சமரசம் எட்டப்பட்ட நிலையில இது வந்து சுமூகமா முடியப்பட்டிருக்கு. ஸோ 2 பேருமே வந்து சேர்ந்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு வந்து சுமூகமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.